சென்னை நுங்கம்பாக்கத்தில் 74.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இணைக்கிறார். ரேவதி, நுங்கம்பாக்கத்தில் 74.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை தொடர்ந்து இரவு நேரங்களில் அவ்வப்போது பதிவாகி வருகிறது. இருப்பினும் கூட காலை மதிய வேளைகளில் வறண்ட வானிலை நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து தற்பொழுது விலகி வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகள், குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் இரவு நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து மழை 2-3 நாட்களாக பதிவாகி வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினத்தை பொறுத்தவரை அம்பத்தூர், ஆவடி, பள்ளிக்கரணை, சோழிங்கநல்லூர், வேளச்சேரி, மேடவாக்கம், கிண்டி, மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் மிக கனமழை, இடி மின்னலுடன் கூடிய கனமழையாக பதிவாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி சென்னையின் உட்புற பகுதிகளாக இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளாக உள்ள எழும்பூர், அண்ணா சாலை, திருவல்லிக்கேணி, புதுப்பேட்டை, புரசைவாக்கம், வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட பல்வேறு அளவு மழை பதிவாகி இருக்கிறது. சாலைகளில் குளம் போல ஆறு போலவும் தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு அதிகப்படியான வாகனங்கள் இந்த மழையின் காரணமாக பயணிக்க முடியாமல் சிரமப்பட்டிருந்தன. குறிப்பாக இந்த கனமழையின் காரணமாக மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை பகுதிகளில் எல்லாம் மின் விநியோகம் உள்ளிட்டவை நிறுத்தப்பட்டிருந்தது. ஒரு சில உட்புற பகுதிகளாக நுங்கம்பாக்கம், சூளைமேடு, வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட மின் தடை ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முக்கிய புறநகர் பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் அளவிற்கு கூட மழை பதிவாகி, குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியை பொறுத்தவரை 70 மில்லிமீட்டருக்கும் மேலாக மழை பதிவாகி இருக்கிறது. கடந்த நாட்களை பொறுத்தவரை நேற்றைய தினம் பெய்த மழை சற்று அதிகமாகவே பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 74.2 மில்லிமீட்டர் அளவிற்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் மீனம்பாக்கம் பகுதியில் 71.2 மில்லிமீட்டரும், இதனை தாண்டி மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை கோயம்புத்தூர் பகுதியில் 8 மில்லிமீட்டர் அளவுக்கு வால்பாறை பகுதியில் மழை பதிவாகி இருக்கிறது. இதுபோல சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நேற்று இரவு கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததன் காரணமாக பள்ளம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து மழைநீர் தேங்கி இருக்கிறது. சாலைகளிலே கூட அந்த மழை தொடர்ந்து பெய்த நேரங்களில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு சிரமம் ஏற்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த குளிர்ந்த சூழல் தொடர்ந்து நிலவி வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய நாட்களில் மழை தொடருமா என்ற எண்ணமும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், வறண்ட வானிலையும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கவுமே வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வானிலையின் இந்த நிலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் விவரங்களுக்கு நன்றி ரேவதி.